தருமபுரி மாவட்டத்தின் தண்ணீர் பிரச்சனையை தீர்க்க மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி வாக்காளர்களிடம் கேட்டுக் கொண்டார். அரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கலவள்ளி உள்ளிட்ட பல கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு பெண்கள் ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம்லாம் வந்திருக்குது, இருந்தாலும் தண்ணி வரல. பைப்பு வீடு வரைக்கும் போட்டிருக்கிறாங்க, அப்பயும் தண்ணி வரல. டேங்க் வச்சிருக்கீங்க, இருந்தாலும் தண்ணி வரல. தண்ணி அப்போ கொண்டு வரணும். அந்த தண்ணி கொண்டு வரதுக்காக நம்ம அவர் கண்டிப்பா பரிசீலனை பண்ணி நமக்கு அவருக்கு ஒரு வழி கொடுப்பாரு, நான் நிச்சயமா நம்புறேன். அதனால டெல்லியில போய் கேட்கணும்னா எனக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும். திமுக வேட்பாளர் CN அண்ணாதுரையை ஆதரித்து திருவண்ணாமலை பெரிய வீதியில் அமைச்சர் எவ வேலு, கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் புடைசூழ சாலையில் 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். முன்னதாக அமைச்சருக்கு கட்சி நிர்வாகிகள், பெண்கள் உற்சாக வரவேற்பு அளித்து வேல் பரிசாக வழங்கினார். கடும் வெயில் காரணமாக பொதுமக்களுக்கு தர்பூசணி, நீர்மோர் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தமிழகத்தில் தடையின்றி ரேக்லா போட்டி நடத்த மீண்டும் மோடி தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என ரேக்லா வண்டியில் அமர்ந்தவாறே பொள்ளாச்சி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் வாக்கு சேகரித்தார். கட்சி நிர்வாகிகள் புடைசூழ வாகன பேரணியுடன் பிரச்சார வேட்பாளருக்கு கிரேன் மூலம் 7 அடி உயர மாலை அணிவிக்கப்பட்டது. திமுக ஆட்சியில் அதிகரித்துள்ள கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துக்கள் காரணமாக இளைஞர்கள் அழிவின் பாதையில் சென்று கொண்டிருப்பதாக கூறிய கள்ளக்குறிச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுரு, பெற்றோர்கள் தங்களது மகன்களின் நடவடிக்கைகளை உற்று நோக்க வேண்டும் என பேசி தியாகதுருகம் ஒன்றியத்தில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து அவினாசி ஊராட்சி பகுதிகளில் நடன இயக்குநர் கலா மாஸ்டர் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்தார். அப்போது பிரதமர் மோடியே 3வது முறையாக வர அனைவரும் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றார். நாமக்கல் தொகுதி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி வேட்பாளர் மாதேஸ்வரனை ஜாதி அரசியல் செய்வதாக கூறி இளைஞர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பிய வீடியோ வெளியாகியுள்ளது. வேட்பாளரிடம் இந்த ஊருக்காக நீங்கள் செய்தது என்ன என ஆவேசமாக கேள்வி எழுப்பிய இளைஞர்கள் 10 வருஷமா தங்கள் பகுதிக்கு ரோடு போடாமல் புறக்கணிக்கப்படுவதாக கூறி நாங்கள் மட்டும் என்ன இளிச்சவாயர்களா என கேள்வி கேட்டனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.